வணக்கம் மக்களே. மகளிர் உரிமை தொகை மற்றும் ரேஷன் கார்டு பற்றின சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அதில் ரேஷன் கார்டையும் மகளிர் உரிமை தொகையும் லிங்க் பண்ணணுமா, புதிய ரேஷன் கார்டு எப்போ வரும், உரிமை தொகை பணம் வராதவங்க என்ன பண்ணணும், இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் கண்டிப்பாக ஓடிட்டுருக்கும். இதை அனைத்துக்குமே உண்மையாக பதிலளிக்கக்கூடிய அரசு தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான ஆவணங்கள், மகளிர் உரிமை தொகை எவ்வளோ கிடைக்கும், எப்போ இருந்து 2500 கிடைப்பாங்க அப்படின்ற அனைத்து உங்களோட கொஷின்ஸுக்குமே ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது முதல் டவுட்டாக, நான் மகளிர் உரிமை தொகை ஆல்ரெடி வாங்கிட்டுருக்கேன். இப்போ வந்து 2500 கொடுக்கறதுக்கு நான் ஏதாச்சும் லிங்க் பண்ணணுமா, வேறு ஏதாச்சும் விண்ணப்பம் செய்யணுமா அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இதற்கு என்ன அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை வந்து விண்ணப்பித்து பணம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரேஷன் கார்டு எண்ணையோ இல்லை ஆதார் கார்டு இந்த மாதிரி எதையும் இணைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. தற்போது அரசு தரப்பில் தகுதியான பயனாளிகளை துல்லியமாக கண்டறிய ரேஷன் கார்டு தரவுகளும் மின் நுகர்வோர் கணக்கு மற்றும் சொத்து விவரங்களும் டிஜிட்டல் முறையில் சரிபார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. பொதுமக்கள் யாரும் இதற்காக பொது சேவை மையங்களுக்கோ அல்லது ரேஷன் கடைகளுக்கோ சென்று தனியாக எதையும் லிங்க் செய்ய தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்துட்டு டிஜிட்டல் முறை மூலமாக செக் பண்ணி தகுதியற்றவர்களை இதிலிருந்து நீக்கம் செஞ்சுருவாங்க. என்னடா நீக்கம் செய்வாங்களா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 4 வீலர் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் பணம் வாங்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களெல்லாம் நீக்கம் செய்வாங்க. ரெண்டாவதாக, எனக்கு போன மாதம் பணமே வரல, என்னோட இது வந்து தள்ளுபடி செஞ்சுட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. சில மாதங்களில் நிர்வாக காரணத்தினாலும் வங்கி கணக்குடன் ஆதார் எண் சரியாக இணைக்காமல் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பணம் வரவு வைக்கப்படுவதில் தாமதம் ஏற்படலாம். ஸோ உடனே உங்கள் வங்கி கணக்குகளில் இந்த ஆதார் கார்டு இணைச்சிருக்கா இல்லை வங்கி கணக்கு ஆக்டிவில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இரண்டாவதாக, இ சேவை மையம் மூலமாக இல்லைனா அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாகவும் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதற்கான காரணத்தை அறிந்து நீங்கள் மறுபடியும் அப்பீல் செய்யணும். ஏன்னா லாஸ்ட் டைம் அப்பீல் பண்ண அனைவருக்குமே வந்து பணம் வந்து வந்திருக்கு. 1000 ரூபா புதிதாகவும் அக்கௌண்ட்டில் போடப்பட்டிருக்கு. மூன்றாவதாக, புதிய ரேஷன் கார்டு எங்களுக்கு எப்போ கொடுப்பாங்க, நாங்கள் திருத்தங்கள் மேற்கொண்டோம், இன்னுமே எங்களுக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் வந்து கொஷின் எழுப்புறீங்க, கமெண்டில் சொல்கிறீங்க. இதற்காக அரசு தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இப்போ புதுசாக ரேஷன் கார்டு வழங்குறத தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அது டிலே ஆகும். ஆன்லைன் மூலமாக ஆனால் நீங்கள் பெயர் சேர்க்கிறது, பெயர் நீக்கம் செய்கிறது, முகவரி மாற்றம் செய்கிறது, இது அனைத்துமே செஞ்சுக்கலாம். ஆனால் இது மாத இறுதியில் தான் சரிபார்க்கப்பட்டு அடுத்த மாதம் நீங்கள் 1ஆம் தேதி அப்ளை, அதாவது ஏதாச்சும் நீக்கம் செய்யணும் சேர்க்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தாலுமே அது வந்துட்டு அடுத்த மாதம் தான் உங்களுக்கு அப்டேட் ஆகுன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபைனலாக பாயிண்ட்டுக்கு வரும். அதாவது நிறைய மக்கள் வந்து 2500 எப்போ கொடுப்பாங்க, அதற்கு விண்ணப்பம் நாங்கள் எப்போ விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கு அரசு தரப்புலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதாவது ஜோசப் விஜய் அவர்கள் வந்துட்டு முந்தைய திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகையை திட்டத்தை மாற்றி மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு புதிய பெயரிட முடிவு செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2500 எப்போ கொடுப்பாங்க அப்படின்றதுக்கும் அரசு தரப்பு வட்டாரங்கள்ல இருந்து சில முக்கியமான அப்டேட்டும் வெளியாயிருக்கு. அதாவது முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களோட பிறந்த நாள் வருகின்ற ஜூன் 2026 22ஆம் ஆண்டு வந்து வர இருக்கு. ஸோ இதனை ஒட்டு அன்னைக்கு இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2500 உடனே கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த திட்டத்தை முழுமையாக சீரமைக்கவும், எதற்காக அப்படின்னா நிறைய பயனாளிகள் வந்து கார் வச்சுருக்கவங்களும் வாங்குறாங்க. அதுக்காக தான் பயனாளிகளின் எண்ணிக்கையை துல்லியமாக உறுதி செய்யவும் அரசுக்கு கூடுதல் கால அவகாசம் தேவைப்படும் சொல்லியிருந்தாங்க. இதற்கான விரிவான பட்ஜெட் திட்டமிடல் மற்றும் நிதி ஒதுக்கீடு ஆலோசனைகள் தற்போது நிதித்துறை அதிகாரிகளுடன் தீவிரமாக நடத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. இதனை அனைத்து பணிகளும்
பணிகளையும் முடித்துவிட்டு ஜூன் 22 அன்று முதலமைச்சரின் பிறந்த நாள் பரிசாக 2500 உயர்வு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட அரசு திட்டமிட்டுள்ளதா நம்ப தகுந்த வட்டாரங்களும் தெரிவிச்சிருக்காங்க. முதற்கட்டமாக 1000லிருந்து 1500 ரூபா, 2000 ரூபா, 2500 ரூபாக படிப்படியாக தான் உயர்த்தி தர இருக்கிறதாகவும் 60 வயது மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இந்த உரிமை தொகையை வாங்கிட்டு இருக்கீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் ஓஏபிக்கு கீழே மாற்றப்பட்டு உங்களுக்கு 1500 ரூபா வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த புதிய அறிவிப்புகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, தேவையான ஆவணங்கள் என்னென்ன வேணும், எப்போ இருந்து விண்ணப்பம் செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சு நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.